ராமநாதபுரம் மாவட்ட பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு பெற்ற மாணவர்களுக்கான செயல்முறை தேர்வுகள் நடைபெற்றன. தமிழ்நாடு இசை மற்றும் கவின் கலைக்கல்லூரி பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்டம், கரகாட்டம், கிராமிய பாடல், ஒயிலாட்டம் உள்ளிட்ட செயல்முறை தேர்வுகளில் 151 மாணவர்கள் கலந்து கொண்டனர். செஞ்சி பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் விளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. திரளான பெண்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டி விளக்கேற்றி மனமுருகி வழிபட்டனர். வேத மந்திரங்கள் முழங்க திருவிளக்குக்கு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டி வழிபட்டனர். பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் பல லட்சம் வாக்காளர்களை நீக்குவது ஜனநாயகத்திற்கே ஆபத்து என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தெரிவித்துள்ளது. பாபநாசத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதன் தலைவர் காதர் மொய்தீன் மற்ற மாநிலங்களிலும் தேர்தல் ஆணையம் இதுபோன்ற செயலில் ஈடுபட வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். இந்திய அரசியல் சட்ட அமைப்பின்படிதான் இந்தியாவில் உள்ள ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவம் நிலை பெற்றிட வேண்டும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு மாறுபட்ட முறையில் அவர்கள் திணிப்பார்களேயானால் இந்திய மக்கள் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தொடர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதுணையாக இருக்கும் என்றும் காதர் மொய்தீன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை பூவிருந்தவல்லி நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது இளைஞரை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற அமர்வு நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக குற்றவாளியை காவல்துறையினர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் பூவிருந்தவல்லி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். தூத்துக்குடிக்கு வந்த பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்த 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். தூத்துக்குடி விமான நிலைய திறப்பு விழாவிற்கு வருகை தந்த மோடியை கண்டித்து தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பிய அவர்களை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி கடந்த ஆண்டை விட 40,000 ஏக்கர் பரப்பளவு கூடுதலாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பயிர் காப்பீட்டிற்கான காலக்கெடு வரும் 31ஆம் தேதியோடு நிறைவடைகிறது. எனவே குத்தகை விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து பலன் பெற வேண்டும் என்று வேளாண் இணை இயக்குநர் வித்யா கேட்டுக் கொண்டுள்ளார். கால நீட்டிப்பு கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தடவை பயிர் காப்பீடு செய்கிறதுக்கு ஏற்கனவே கால நீட்டிப்பு செஞ்சாச்சு. 31/7 கடைசி நாள். அதுக்குள்ளே 752 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு பணம் கட்டி இப்போ குத்தகைதாரர்களுக்கும் அதை நம்ம எலிஜிபிள் பண்ணியிருக்கோம். அதனால எல்லா விவசாயிகளும் ஒரு ஆள் கூட விடுபடாமல் அனைத்து விவசாயிகளும் 31/7க்குள்ள பயிர் காப்பீடு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவி ஒருவரை மிரட்டி பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய தலைவர் விஜயா ரஹத்கர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதைத் தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஆய்வு நடத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற ரோபோட்டிக் மற்றும் அறிவியல் கண்காட்சியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது படைப்பு திறனை காட்சிப்படுத்தினர். டெக்னோ டாலண்டம் 2025 என்ற பெயரில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. பாலியல் துன்புறுத்தல், போதை கடுமையானவர்களை மீட்பது உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் ஏன் இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த டாபிக் தான் இப்போ நிறைய இல்லீகலான கேசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ட்ரக் அடிக்ஷன் தான். இந்த ட்ரக் அடிக்ட் ஆகுறதுனால நிறைய டீனேஜர்ஸ் தான் மோஸ்ட்லி ட்ரக் அடிக்ஷன் ஆகிறாங்க. நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ட்ரக் ஆல்கஹால் குடிச்சிட்டு வராங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை அஃபெக்ட் பண்ணுது. ஹோல் சொசைட்டியே அதை அஃபெக்ட் பண்ணுது. இதை எப்படியாச்சும் ஒரு அவேர்னஸ் எடுத்து இந்த ட்ரக்கை எப்படியாச்சும் ஒழிக்கணும். இதுக்காக தான் நான் இந்த டாபிக் செலெக்ஷன் பண்ணிட்டேன்.
நீலகிரி மாவட்டம் உதகையில் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட தேயிலை தூள்களை பிரபலப்படுத்தும் தேநீர் திருவிழா நடைபெற்றது. கைவிரல் படாமல் பறிக்கப்பட்டு இயந்திரங்கள் இல்லாமல் தூளாக்கப்பட்ட 25 வகையான தேயிலை தூள் இந்த விழாவில் இடம்பெற்றது. பார்வையாளர்களுக்கு சுவைப்பதற்காக விதவிதமான சுவைகளில் தேநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தோட்ட அதிபர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். பிளாக், கிரீன், ஊலாங், எல்லோ ப்ளஸ் ஃப்ளேவர் டீஸ் கூட ரோஸ், டைம் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஃப்ளேவர்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணுறோம். இது என்னென்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக, வியாபாரத்தை படுத்துறதுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கோம். திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் அடுத்துள்ள பூச்சிநாயக்கன்பட்டியில் ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடம் 20 ஸ்மார்ட் குடும்ப அட்டைகளை அடமானமாக பெற்று ரேஷன் பொருட்கள் வாங்கிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தர் அம்மா என்பவர் ஆவார். 20 ஸ்மார்ட் அட்டைகளை இவர் வைத்திருந்த காட்சி சமூக வலைதளத்தில் பரவி விவாதமுள்ளானது. புதுக்காடு நீ கொடுக்குறியா, தாசில்தார் அங்க கொடுக்குறாங்களா? இந்த காடு பூரா உனக்கு ஏதுமா? அடவு கடா எப்படி ஆன்லைன் யாரும் வாங்க விட மாட்டியா? சரி. வட்டாட்சியர் சக்தி செல்வம் ரேஷன் கடையில் நடத்திய நேரடி விசாரணையில் அங்கு முறைகேடு நடைபெற்றது உறுதியானது. அந்த கடையில் ஊழியராக உள்ள தேவிகா பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி, சென்னை உட்பட 4 மண்டலங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியதை எதிர்த்து மேல்மிடாலம் கடற்கரை பகுதியில் அனைத்து சமுதாய மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இத்திட்டத்தை செயல்படுத்தினால் ஹைட்ரோ கார்பன் குழாய்கள் பதிக்கும் போது 200 வகையான மீன் வளம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 60க்கும் மேற்பட்ட மீன் வளங்கள் இருக்கு. எல்லாமே பவளப்பாறைகள், பாசிகள், 1000க்கும் மேற்பட்ட இது இருக்கு. இது எல்லாமே இயற்கையை முரண்பாடான ஒரு திட்டத்தை அவங்க கையெழுத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.